வீட்டில் தனிமையாக இருக்கும் பெண்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அவளோட வாய்ஸ். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம நம்ம பேச வேண்டியதை பேசிடுவோமா? இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தனிமையாக இருக்கோம். அதுக்காண்டி மற்றவங்க கிட்ட போய் ஃபோன் பண்ணி பேசுகிறதோ, இல்லை நம்ம ஹஸ்பண்ட் வருவாங்களோ வரமாட்டாங்களோ அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டோ, நமக்கு சிலருக்கு மேரேஜ் ஆனோடனே குழந்தை இருக்காது. குழந்தை இல்லாதவங்க அத பத்தி யோசிச்சிருப்பீங்க. குழந்தை இருக்கவங்க, குழந்தையோட ஃப்யூச்சர நெனச்சு யோசிச்சிருப்பீங்க. இப்படியே போயிட்டுருக்கும் லைஃப்ல. சில விஷயத்த நம்மளால மாத்தவே முடியாது. அப்படி தான் இது எல்லாமே. நம்ப சில விஷயத்த மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் அத யோசிச்சுட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பதிலா, வேற எதுலனா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம் தான். வேற என்ன பண்றது? வேலை ஏதாச்சும் பாருங்க. டைலரிங் கத்துக்கோங்க, ஆரி ஒர்க் கத்துக்கோங்க. அதெல்லாம் கத்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்றவங்க ஃபோன் இருக்கு. நம்மகிட்ட இன்டர்நெட் இருக்கு. இன்டர்நெட்லயே எல்லா சோர்ஸ் ஆன டைப்லயும் என்னென்ன பண்ணலான்றது இருக்கு. நல்லா பழகுங்க. நெறைய பேர்கிட்ட பழகுங்க. நல்லா பேசுங்க. அதுக்குன்ட்டு கால் பண்ணி பேசாதீங்க தேவையில்லாம. பேசிக்கிட்டு அவங்ககிட்ட இது பண்ணிட்டு இருக்காதீங்க. அ அப்படி உங்களால பழக முடியல அப்படின்ன பட்சத்தில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெறைய விஷயம் இருக்கு. வீட்ட கிளீன் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்க டான்ஸ் பண்ணலாம். பாட்டு பாடலாம். அதையும் மீறி உங்களுக்கு நெறைய ட்ராயிங் பண்ண தெரியும். ஏதாச்சும் மெஹந்தி போட தெரியும் அப்டின்னா கூட, அத கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க ஒருத்தருக்கு போட வேணாம். நமக்கு நாமளே கத்துக்கலான்றது கூட நீங்க செய்யலாம். ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் வெளில விட மாட்டாங்க. வெளில போக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்டின்னா, வீட்லயே நம்ப என்ன நமக்கானத சோர்ஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி நம்ப நாலேட்ஜ் கொண்டு செஞ்சுக்கலாம். வீட்லயே நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணி மிஷின் வாங்குங்க. ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணி பொட்டிக் வைக்கலாம். வீட்ல இருந்தே ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணலாம். வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். இல்லன்னா, ஒரு சில அமௌண்ட் நம்மளால எடுக்க முடியும் அப்டின்னா, சென்னையில இருக்கு. திருச்சியில திருப்பூர் திருப்பூர்ல இருக்கு. திருப்பூர் காட்டனு. திருச்சியில இது எது ஃபேமஸோ அத வாங்கி நம்ம சோர்ஸ் பண்ணலாம். இல்லன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி டிஃபரெண்ட்டான ஃபுட்ட ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடலாம் வீட்லயே. நெறைய டிஃபரெண்ட்டா நம்ம ட்ரை பண்ண கத்துக்கணும். மத்தவங்கள எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ப வீட்ல இருக்கிறதுனால தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக வரும். இந்த அவளோட வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே இதுதான். என்னோட தேவையில்லாத சிந்தனைய இங்க ஷேர் பண்ணணும் அப்டின்ட்டு. சிந்தனையில சில பேர் வரலாம். உங்களோட பாஸ்ட்ட பத்தி நெனச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்யூச்சர பத்தி நெனச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரசன்ட்ல என்ன நடக்குதோ அத நெனச்சு என்ஜாய் பண்ணி வைபோட கொண்டு போங்க. வைப் இல்லன்னா நம்ம லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வரணும் அப்டின்னா, ஒரு அகர்வத்தி ஏத்தி வச்சுட்டு பண்ணலாம். நீங்க எந்த இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இருந்தாக்காலும், நீங்க அத பண்ணலாம். அகர்வத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த ப்ளசன்ட்டான அந்த ஸ்மெல் இது பண்ணும்போது நமக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு காய் வெட்டுறது கூட ஒரு கலை தான். ஒரு சமைக்கிறது கூட ஒரு கலை தான். நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ChatGPT ஏத்திக்கலாம். அது நம்மள மோட்டிவேட் பண்ணும். அண்ட் தென் அப்படியும் மீறி உங்களுக்கு நெறைய விஷயம் இருக்கலாம். இந்த இயர்க்குள்ள இது கத்துக்கணும். இந்த மந்த்துக்குள்ள இத கத்துக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஹிந்தி கத்துக்கலாம். ஹிந்தின்னு இல்ல. ஹிந்தி இப்போ கண்டிப்பா நம்ம கம்பல்சரி கத்துக்க வேண்டிய லாங்குவேஜ் ஆயிடுச்சு. நம்ம பசங்களுக்கு சொல்லி தரதுக்காட்டி. அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதாச்சும் ஜிம் இருந்துச்சுனாலும் ஜிம் போய் ட்ரை பண்ணுங்க. வீட்ல இருந்து போக முடியுன்றவங்க அத செய்யலாம். போக முடியாதவங்க வீட்லயே ட்ரெயின் பண்றதுக்கு யூடியூப் இருக்கு. இன்ஸ்டாலயுமே நெறைய பேர் கைட் பண்றாங்க. சில பேமெண்ட் கட்டி வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்றதா இருந்தா, இல்ல மைண்ட் ரிலாக்சேஷன் வேணும்னா, முதல்ல மெடிடேஷன் பண்ணலாம். 2வது விஷயம் எக்ஸர்சைஸ் பண்ணலாம். 3வது விஷயம் வாக்கிங் போலாம். நெறைய தண்ணி எடுத்துக்கலாம். ஃபேஸ் பேக் போடலாம். நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வீட்ல இருக்கிறதுனால. நைட்டிலயே சுத்தாம, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, பேண்ட் ஒரு 2 பீஸ் செட்டோ, இல்ல 3 பீஸ் செட்டோ எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்ல டீ ஷர்ட், ட்ராக் பேண்ட் அந்த மாரி போடலாம். நம்பளோட கம்ஃபர்டபுளுக்கு நம்ம மாறணுங்க. உட்காந்துட்டு ஹஸ்பண்டையே குறை சொல்லிட்டு, ஹஸ்பண்டையே இது பண்ணிட்டு, இங்க இருக்கிறது, அங்க இருக்கிறது, இங்க இருக்க கதை, அங்க இருக்க கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, நம்ம மாடர்னிஷா ஆக்கிட்டு, நம்பள நம்ம அடாப்ட் பண்ணி, நம்பக்குள்ள நம்ம வாழ கத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அத முதல்ல செய்ய கத்துக்கோங்க. இது உங்களுடைய அவளோட வாய்ஸ். உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம
கீழ கமெண்ட்ஸில சொல்லுங்க. நீங்க என்னென்னலாம் டெக்னிக் பண்றீங்க அப்படின்ட்டு. நானும் தெரிஞ்சுப்பேன். நம்மள சேனல்ல பார்க்குற எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அத நெக்ஸ்ட் வீடியோவா கூட நான் அப்லோட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.